கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மாதத்திற்கான தேவபலன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21:42 இப்படியாக சொல்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. ஆமென். அன்புக்குரியவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மேசியாவாக இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாத யூத ஜனங்கள் அவரை தள்ளி புறக்கணித்ததை நாம் காணலாம். இப்படியாக அவரை நிராகரித்து புறம்பாக்கினார்கள். ஆகவே அவரை சிலுவையில் அறைய ஒப்புக் கொடுத்ததை நாம் காணலாம். ஆனால் அவரே உலக இரட்சகர் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி கர்த்தர் தம்மை தாமே சிலுவையிலே ஒப்புக் கொடுத்தார். முடிவு, தேவராஜ்யம் யூத ஜனங்களிடம் இருந்து நீக்கப்பட்டு புறஜாதியாக நம்மிடத்தில் கடந்து வந்தது. இது நிமித்தம் கிறிஸ்துவே மூளைக்கு தலைக்கல்லாக வெளிப்பட்டார். அதாவது அவராலே அன்றி இரட்சிப்பும் உயிர்த்தெழுதலும் இல்லை என்பது வெளியானது. இது கர்த்தராலே ஆயிற்று. வேதம் சொல்லுகிறது, இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று. அது கர்த்தராலே ஆயிற்று. இது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் ஒரு காலம் வாசிக்கவில்லையா? ஆகையால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திலிருந்து நீக்கப்பட்டு அதற்கேற்ற கனிகளை தருகிற ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். ஆமென். பிரியமானவர்களே, நமக்கும் கூட ஏற்படுகின்ற கேள்வி, அநேகரால் நாம் புறக்கணிக்கப்படுகிறோம், தள்ளப்படுகிறோம் மற்றும் அநேக வேளைகளில் உலக மனிதர்கள் நம்மை மதிக்கிறது இல்லையே, ஒரு பொருட்டாக கூட எண்ணுவதும் கூட இல்லையே என்று சோர்ந்து போய் மனமுடைக்கப்பட்டு காணப்படுகிற உங்களை பார்த்து பரிசுத்த வேதம் உரைக்கிறதாவது, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின உங்களையே கர்த்தர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுவார். இது கர்த்தராலே ஆகும். ஏனெனில் நம் தேவன் கூடாததை கூட செய்கிறவர், முடியாததை முடிய செய்கிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற தேவன். என் சகோதரரே, எந்தெந்த இடங்களில் அவமானப்படுத்தப்பட்டீர்களோ, தள்ளப்பட்டீர்களோ, தலைகுனிந்து காணப்பட்டீர்களோ, அதே இடத்தில் உங்கள் தலையை உயர் செய்து தேவன் வல்லமை உள்ளவராய் அதே இடத்தில் உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றி அமைப்பார். நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாக, அநேகருக்கு பலன் கொடுக்கிறவர்களாகவும் உங்கள் மூலம் தேவராஜ்யம் கட்டப்படும் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள செய்வார். கர்த்தர் ஒதுக்கப்பட்ட உங்களை, புறக்கணிக்கப்பட்ட உங்களை, அவமானப்படுத்தப்பட்ட உங்களை, ஆகாதென்று தள்ளின உங்களை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றி அமைத்து அற்பமாய் எண்ணின உங்களை சிங்காசனத்திற்கு நேராக உயர்த்தி கனி கொடுக்க செய்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.